டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் அந்த படம் பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனால் ஐ அட்மையர் மம்முட்டி சார்ஸ் ஆக்டிங். அது ஒன்று, அது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு அது வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் டைரக்ட் பண்ண மூவி. எனக்கு வந்து கௌதம் அப்படின்னு சொல்லி நேம் கார்டு வந்த டைரக்ஷனில் வந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தெரியல, வினய் தாண்டி ஒரு வேலை ஒரு வாசுதேவ் மேனன்னு போட்டாரான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் கூட நீங்கள் என்னோடய நேமே அதாங்க கௌதம் வாசுதேவ் மேனன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூவர் வந்து இருந்துட்டு இவர் தான் நினைக்கிறேன், கோபி தான் நினைக்கிறேன், நீயா நானா கோபி. அவர் கண்டிப்பாக அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதை கேட்டிருக்கலாம். பட் மேபி அதை ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வைக்க வேணாம்னு சொல்லி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மின்னலையில் நமக்கு தெரியாத கௌதம் தான் மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்புறம் ஐ டோன்ட் லைக் அதர் 3 to 4 மூவிஸ் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஓகே, ஹீ தாட் லைக் ஐ ஹவ் ஏர்ன் சம்திங் ஃப்ரம் த பீப்புள் அப்படின்றதுனால என்னோடய ஐடென்டிட்டியை நான் ஷோ பண்ணணுன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்புறம் போட்டு இந்த இதுக்காண்டி என்ன அடிச்சுட்டு கிடப்பானுங்க, இந்த இப்போ இந்த ஜாதி பிரச்சனை வர்றது எல்லாமே 80s தான் செட் பண்ணி காட்ட முடியும், இப்போ எங்கே நடக்குதுன்னு காட்ட முடியுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதையுமே இப்போது நடக்க ஒரு டைமும் அந்த இஷ்யூ நடக்கும் போதெல்லாம் இவன் வந்து அவரை அட்டாக் பண்ணி சொல்லுவாங்க. லைக் அவரை பற்றி, அவர் எடுத்த படத்தை பற்றி பேச சொன்னால் அது எங்கெங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நான் வந்துட்டு எப்போதும் மாதிரியுமே மலையாள மூவி லைக் ஸ்லோ பர்னராக தான் இருக்கும். 2 hours மூவினா ஃபஸ்ட்டு ஒரு 45 to 1 hour மொக்கையாக போகும். முக்கியமாக இந்த சென்ஸ் கேரக்டராக இருக்கா இல்லை அந்த ஸ்டோரி பில்ட் பண்ணுறதா போகும். அண்ட் தென் லாஸ்ட் ஒரு 45 minutes வந்து இருந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த லேடி வந்து ஒரு லேடியை காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்துருந்துட்டு மம்முட்டியை வந்து அவங்க வீட்டில் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பீப்புள் வரும்போதுமே அந்த லேடியோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் மக்கள் ட்விஸ்ட் ஆவாங்கன்னு நினச்சது எடுத்துருப்பார் போல். அவன் தான் இவ தான் அவன்ற மாதிரி. பட் அது ஒரு பெரிய ட்விஸ்டாகவே நமக்கு தெரியல. எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அப்ரிஷியேஷன் போஸ்ட் கூட போட்டிருக்காங்க. ஐ ஹாவ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃப்ரம் தட். என்னென்னா மம்முட்டி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர். அவரை கிரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் தோ அவரை வச்சு நல்லா இன்னும் பூஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவர் சும்மா நடக்கிறதா இருக்கட்டும், இந்த பிரம்ம யுகத்தில் பண்ணியிருப்பார் பாருங்க, அது நல்லா இன்னும் கொண்டு வந்திருக்கலாம். பட் நான் என்னமோ சட்டலாக பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.